ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெப்னி அனிமி சீரீஸான தி கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போதைக்கு நான் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரில் இருக்கிறதுனால நீங்கள் கேட்குற மாதிரி ஸ்பெஷல் வீடியோஸ்னு எதுவும் தனியாக போட முடியல. பட் ஆனால் இதுக்கப்புறம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் சீசன் 1 எபிசோட் 11. இந்த மாதிரி கேர்ள்ஸோட அண்டர்வியர் திருடுனுங்க கூடலாம் நாங்கள் வாழ மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸுக்கோ பாய்ஸ்க்கோ பிரச்சனை வருது. உங்களுக்கு தானே பிரச்சனை, நீங்களே உங்கள் டென்ட்டை தூக்கிட்டு வேற எங்கேயாச்சும் போங்க, பதிலுக்கு நாங்கள் ஹெல்ப்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாய் சொல்கிறாங்க. உங்கள் ஹெல்ப் எதுவும் தேவையில்ல, ஹிராதா நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறல அப்படின்னு சொல்லி ஐசாவா கேட்குறா. அவன் பாய் ஃப்ரெண்டுங்கிறதுனால அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து டென்ட்டை வேற இடத்துக்கு மாத்துறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஹிராதா நம்ம கூட சேர்ந்து மாற்றினா அப்படின்னா அவனும் நம்ம இருக்கிற சைடு வரதானே செய்வான், அவனும் ஒரு பையன் தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. ஆனால் ஹிராட்டா அளவுக்கு நம்பிக்கையான பையன் வேற யாரும் கிடையாதுன்னு கேட்கவோ ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை மாட்டி விட்டுருதா. ஹிராட்டா மட்டும் தனியாக வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால துணைக்கு நம்ம ஹீரோவையோ சேர்த்தாவா மாட்டி விட்டுட்டா. நம்ம ஹீரோக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நீ இப்படி யோசிச்சு பாரு, ஹோரஹிட்டாக்கு உன் மேல ரொம்பவும் நம்பிக்கை இருக்கு, அதாவா வெளிப்படுத்திருக்கா அப்படின்னு சொல்லி ஹிராட்டா சொல்றான். இப்போ அவனுக்கு ஒரு சின்ன வேலை வந்தோடனே அவன் அங்கிருந்து கிளம்பிதான். நம்ம ஹீரோவே மற்ற எல்லா வேலையும் முடிக்கிறான். ஹே ஐனகோஜி, இப்படி அண்டர்வேரை திடுறது தப்பு தான், ஆனால் அவங்க கிளாஸில் எல்லாருமே என்ன தானே சந்தேகப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்கவும், ஆமாம் நீயே பார்க்குறல்ல அவனுங்க எல்லாரும் ஒன்றை தான் முறைச்சு பார்த்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவங்க சந்தேகப்படுறதும் கரெக்ட் தான், நான் வேற கிளாஸ் பண்ணு, ஒருவேளை நான் உங்கள் இடத்துல இருந்திருந்தா கூட என்னை நம்பியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லவும், நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவள் ஷாக் ஆகுறா. நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவளை ஃபஸ்ட்டு மீட் பண்ண அந்த இடத்துல ஏதோ ஒன்று தோண்டி புதைச்சி வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ அதை தோண்டி அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறான். எனக்கு அந்த ஹிராட்டா மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை, அதனால தான் உன்னை இதில் கோர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஆனால் ஹிராட்டா பார்க்க நல்லா மாதிரி தான் தெரியுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், யாருக்கு தெரியும், வெளியே ஒருத்தங்க ஒரு முகத்தை காட்டுவாங்க, உள்ளுக்குள்ளே வேற மாதிரி இருப்பாங்க, என்னெல்லாம் பாரு நான் எப்போவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதே நேரத்தில் ஒன்றை பாரு, நீ எல்லா விஷயத்தையும் மறைச்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்லவும், அப்படின்னா நீ உண்மையை சொல்ல வேண்டியதானே, எதுக்காக என் கிட்ட மறைக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். என்னை விடு அப்படின்னு அவள் அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோ தடுத்துட்டு அவள் பக்கத்தில் நெருங்கி அவளோட தலையை தொட்டு பார்த்து 38 செல்சியஸ் இருக்கு அப்படின்னு சொல்லவும், நீ என்ன தெர்மாமீட்டரா அப்படின்னு அவள் கேட்குறா. உனக்கு உடம்பு சரியில்லைங்கிறத எதுக்காக மறைக்கிற, நான் போட்டில் வச்சு கேட்டப்பமே ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னேன், ஆனால் உண்மையிலேயே உடம்பு சரியில்லாமல் ரெஸ்ட் எடுத்துட்டு தானே இருந்த, நம்ம கிளாஸில் எல்லார்ட்டையும் இதை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சால் நம்ம கிளாஸ் பாயிண்ட்ஸை இழந்துருவாங்க, என்னால் நம்ம கிளாஸ் பாயிண்ட்ஸை இழக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறா. இப்போ 6வது நாள் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இன்னைக்கு மழை வரும்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே நம்மளால முடிஞ்ச லெவலுக்கு சாப்பாடை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈகே சாப்பாடு கலெக்ட் பண்ணுறதுக்காக ஃபாஸ்ட்டாக கிளம்புறான். ஈகே நமக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீயும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஐனகோஜியோ ஹோரகிட்டாவும் ஏன் எப்போ பார்த்தாலும் ஒன்றாவே இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லி குஷேடா யோசிக்கவும், அந்த சி கிளாஸ் பொண்ணு ஒரு மாதிரி பார்க்குறா. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அந்த லீடர் கார்டை எங்கே வச்சிருக்கேன்னு கேட்கவும், எப்போவும் என் கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. அதை நான் கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கவும், இங்கே வச்சா அப்படின்னு அவள் கேட்குறா. நம்ம கேம்ப்ல சேஃப் இல்லை, அதனால தான் நான் இங்கே வச்சு கேட்குறேன் அப்படிங்கவோ, எதுக்காக அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கீ கார்டு இருக்கிறத நான் பார்த்தேன், ஆனால் அது உண்மையிலேயே கீ கார்டாங்கிறத நான் ஒரிஜினல் கீ கார்டை பார்த்தேன் அப்படின்னா தான் எனக்கு தெரியும், ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு கீ கார்டை பார்க்கல அப்படின்னு அவன் சொல்கிறான். டக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு நைஸாக அதை காட்டுறா. இப்படி தான் இருந்துச்சா அப்படின்னு அவள் கேட்கவும், எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, அதோட கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மேபி ஒவ்வொரு கிளாஸ்க்கோ வேற வேற கலரில் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்ன நீங்கள் 2 பேரும் சீக்கிரட்டா லவர்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, ஹோர கீட்டா இப்போ மட்டி கீட்டாவா மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் மண்ணை தூக்கி நம்ம ஹீரோயின் மேலே வச்சுட்டு, ஹே ஐனகோஜி நீ தானே ஒரு பாய் ஃப்ரெண்டாக இப்போ இவ்வளோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டு அவனை தூக்கி நம்ம ஹீரோ இருக்கிற சைடு அடிச்சிருதா. ஹோரகிட்ட அவன் தலையெல்லாம் மண்ணாயிடுச்சு, நீ போய் குளிச்சுட்டு வரியா அப்படின்னு சொல்லி குஷேடா கேட்குறா. நீ என்ன அவனை கொல்ல பார்க்குற, நான் மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா அவன் தலை 2ஆ போயிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவன் தூக்கி தலையில மண்ணை வச்சிட்டான் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோயின் இப்போ போயிட்டு தனியாக ஒரு இடத்துல போய் குளிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால ரொம்பவோ குளிர் எடுத்து நடுங்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோயின் கிட்ட அடி வாங்கினா அவனும் அந்த இடத்துக்கு வரவும், நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். எல்லா கேர்ள்ஸுமே குளிச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. அவங்க கூட இப்போ அந்த சி கிளாஸ் பொண்ணு வந்து ஜாயிண்ட் ஆகிக்கிடுதா. இப்போ ஹோரகிட்டா பாவம் போல மூஞ்ச வச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், இங்கே வச்சு வேணாம், கொஞ்சம் அங்கே வாரியா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போறா. என்னாச்சு எக்ஸ்ட்ரா சாப்பாடு எதுவும் கலெக்ட் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் இப்போ சொல்ல போற விஷயம் தப்பு மொத்தமும் ஏன் மேலே தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு, ஒரு விஷயம் திருடு போயிட்டு அப்படின்னு சொல்றா. என்னாச்சு உன்னோட அண்டர்வேரோ திருடு போயிடுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இது அதை விட மோசமானது, என்னோட கீ கார்டை யாரோ திருடிட்டாங்க அப்படின்னு அவ சொல்லவும், நம்ம கிளாஸ்ல இருக்கிற யாருக்கும் இது தெரிய வேணாம், தெரிஞ்சா பிரச்சனை தான் வரும், உனக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஐசாவா அப்புறமா ஈபேக்கி மேலே தான் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு அவள் சொல்லவும், ஐசாவா என்ன பண்ணா அப்படின்னு அவன் கேட்குறான். நம்ம கிளாஸில் நிறைய விஷயங்கள் ஓடுது, உனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு அவள் சொல்கிறா. எனக்கு என்னமோ ஈபேக்கி மேலே தான் டவுட்டாக இருக்குது, ஏன்னா நீ குளிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி அவள் தான் கடைசியாக வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், என்னை கொஞ்சம் தனியாக விடு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இவள் பண்ணது உண்மையிலேயே பெரிய தப்பு தான், ஒருவேளை தனியாக உட்காந்து அழப்போறாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு அங்கேருந்து போயிருந்தான். அவங்க கேம்ப் இருக்கிற சைடு ஏதோ ஒரு புகை வருது. உடனே ஹீரோயின் பதறி அடிச்சுட்டு அந்த இடத்துக்கு ஓடுதா. பார்த்தா கேம்ப்ல யாரும் நெருப்பு வச்சிருக்காங்க. பார்த்தா ஈபேக்கியும் அந்த இடத்துல ஷாக் ஆகி போய் தான் அதை பார்த்துட்டு இருக்கா. அப்போ உண்மையிலேயே இவா இதை பண்ணலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா.
அவங்களோட மேனுவல் கைடு தான் யாரோ வேணும்னே எரிச்சு போட்டுருக்காங்க. டக்குன்னு ஈகே அந்த இடத்துக்கு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை கொண்டு வந்து அணைச்சிருதான். முதல்ல அண்டர்வேரை திருடிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு பிரச்சனையை பண்றீங்க அப்படின்னு சொல்லவோ, காட்டுக்குள்ள நெருப்பு வைக்கிறதுக்கு நாங்க என்ன முட்டாளா அப்படின்னு பாய்ஸ் கேட்கறாங்க. அந்த அண்டர்வேரை திருடினதுல இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக நீங்க இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ்கோ கேர்ள்ஸ்கோ சண்டை வருது. அதே நேரத்துல அங்க மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. குஷேடா ஓடி வந்து யாராச்சும் ஈபக்கிய பாத்தீங்களான்னு கேட்கவும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவ இங்க தானே நின்றுட்டு இருந்தா, நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்றா. நான் நினைச்சேன் அப்பவே அவ தான் இந்த இடத்துல ஒரு ஸ்பையா இருந்திருக்கா, அவ தான் இந்த பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சோடோ சொல்றான். மழை பெஞ்சிட்டு இருக்கு, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஈகே கேட்கவும், அப்படின்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஈபக்கி தானா அப்படின்னு சொல்லிட்டு கிராட்டா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறான். ஹே கிராட்டா, ஈகே உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை தட்டுறான். என்னாச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சா? சாரி, என்ன மன்னிச்சிருங்க. கேர்ள்ஸ் நீங்க போயிட்டு காய வச்ச துணி எல்லாம் எடுத்துட்டு வாங்க. பாய்ஸ் நீங்க எல்லாரும் அந்த எரிக்கிற கட்டையை நனையாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி வைக்கவும், இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இப்போ ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறான். நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது அவன் கூட சேர்ந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி கடைசியில நம்ம ஹீரோ மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் அந்த உடம்பு சரியில்லாத கண்டிஷன்லயும் மலையில ஃபாஸ்டா எங்கேயோ ஓடிட்டு இருக்கா. அந்த ஈபக்கியை தேடி போறா. கரெக்டா பார்த்தா அவளை ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அந்த இடத்துல தான் அவ நின்றுட்டு இருக்கா. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், நான் இந்த எல்லா தப்பையும் பண்ணனா, உன்கிட்ட அதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. என்கிட்ட எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல, ஆனா கேர்ள்ஸோட அண்டர்வியரை திருடி நீ தான் டி கிளாஸ்ல பிரச்சனையை உண்டு பண்ணன்னு எனக்கு தெரியும், என்கிட்ட இருந்து எடுத்ததை கூடு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா. நம்ம ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால இப்போ அவளுக்கு மூச்சை விடவே ரொம்பவோ கஷ்டமா இருக்கு. அவளோட பாடி கண்டிஷன் ரொம்பவும் மோசமாயிடுச்சு. ஒழுங்கு மரியாதையா உண்மையா ஒத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவோ, தேவனா நீயே என் பேக்ல செக் பண்ணி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. நீ வயலன்ஸை யூஸ் பண்றது ரூல்ஸ் படி தப்பு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். ஆனா அதை பாக்குறதுக்கு தான் யாரும் இங்க இல்லையா அப்படின்னு அவ அட்டாக் பண்றா. மற்ற எல்லாரும் வயலன்ஸ்ல இறங்குறாங்க. அவங்க முட்டாள்னு சொல்லி திட்டிருக்கேன், ஆனா நானும் ஒரு முட்டாள் தான், என் கீ கார்டுங்க அப்படின்னு அவ கேட்கறா. இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால அவ ரொம்பவும் ஈஸியா அடிச்சு போட்டு, இதை தானே நீ எதிர்பார்த்த அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. என்னோட கீ கார்டு உன்கிட்ட இருக்குங்கிறத ஒத்துக்க வைக்க நான் ரொம்பவும் கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு நினைச்சேன், ஆனா ஈஸியா அந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு, என்னோட கிளாஸை நான் தோக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நின்ன இடத்துல இருந்து அசையாம ஈஸியா அவளை அட்டாக் பண்ணிருந்தா. கேம்ப்ல ஃபயரை வச்சது நான் நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், நம்ம ஹீரோ தான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு புரியுது. உடனே டக்குன்னு அந்த ஈபக்கி நம்ம ஹீரோயினை அடிச்சு போட்டுட்டு, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இப்போ இருக்கு, ஸோ நான் போயாகணும் அப்படின்னு ஈபக்கி சொல்லவும் நம்ம ஹீரோயின் மயங்கிருந்தா. அப்ப யாரோ ஒருத்தன் அந்த இடத்துக்கு வரவும், நீ கேட்டதை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு ஈபக்கி சொல்றா. எந்த இடத்துல அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட நினைச்சாதான் எனக்கு ரொம்பவுமே பயமா இருக்கு. ஏன்னா அது ரொம்பவும் சூப்பரா இருக்கும். ஆனா அது உங்களுக்கு புரியுற மாதிரி என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. என்னால முடிஞ்ச லெவலுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். நீங்களும் நெக்ஸ்ட் எபிசோட கொஞ்சம் பொறுமையா பார்த்து புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அது ரொம்பவும் சூப்பரா தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.